ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான பச்சை மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இந்த தாளிப்பு கூட நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மாங்காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த தாளிப்பு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. மாங்காயில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உப்பு பாருங்கள், மிளகாத்தூள் பாருங்கள், காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கிக்கோங்க. நல்ல சுவையான கமகமான வாசனையோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான காம்பினேஷன். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துங்க, கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.